வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 557 புள்ளிகள் அதிகரித்து 23,907 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1961 புள்ளிகள் அதிகரித்து 79,117 நிறைவடைஞ்சிருக்கு. யாருமே இவ்வளோ தூரம் உயரும்னு இன்னைக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டுமே இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஏன் எப்படிங்கிறத பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ட்டு ஷேர் மார்க்கெட் தான் கரெக்டாக பொருந்தும்னு நினைக்கிறேன். நல்ல வீழ்ச்சி, இன்னைக்கு பார்த்தா பயங்கரமா ஏறி இருக்கு. நிஃப்டி ஆகட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும். மெயினான ரீசன் என்னங்க சார்? பொதுவாக இந்த மாதிரி மார்க்கெட்ல எல்லாம் நடந்ததற்கு பிறகு காரணத்தை தேடுவாங்க. பட் நம்ம நேற்று என்ன பேசினோம், எல்லா இண்டிகேட்டர்ஸும் மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்டை தான் காட்டுதுன்னா நம்ம பேசினோம். ஓகே, அதுக்கு நேர்மாறா நடந்திருக்குன்னா இதெல்லாம் இது இந்த மாதிரி மார்க்கெட்ல நடக்கிறது ரொம்ப சகஜம். பட் ஷார்ட் டேர்ம்ல எதையுமே எடை போட முடியாது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இன்னைக்கு குறிப்பிட்டு உண்மையை சொல்ல போனால் குறிப்பிட்டு சொல்லும்படியான காரணம் எதுவுமே கிடையாது. ஓகே, இன்னும் சொல்ல போனா நேற்று மார்க்கெட் விழுந்ததை விட அதிகமா இன்னைக்கு மார்க்கெட் அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல் பேக் ரேலிங்கிறது நான் எப்போதுமே சொல்லுவேன். தொடர்ந்து மார்க்கெட் 4-5 நாட்கள் இறங்கும் பொழுது 1000-2000 புள்ளிகள் அந்த மாதிரி இறங்கி இருந்துச்சுன்னா அடுத்த உடனே ஒரு புல் பேக், அதுல ஒரு பாதியோ 1/3 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரியான ஒரு புல் பேக் ரேலி டெம்பரரியா மார்க்கெட் ஹஸ் ஃபவுண்ட் இட்ஸ் பாட்டம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் தெரியுது. ஏன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. நிப்டி அதே மாதிரி 500 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்குங்கிறத தாண்டி சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 பங்குகளும் இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்கு. நிப்டியில் இருக்கக்கூடிய 50ல ஒன்னு பஜாஜ் ஆட்டோ மட்டும் சின்ன இறக்கம். அதை தவிர மற்ற 49 பங்குகளும் விலையேற்றம். பிராடர் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா 2:1 அந்த மாதிரி ரேஷியோல இருக்குது. இப்ப அங்க 4000 பங்குகள்ல 2400 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 1400 பங்கு 475 பங்குகள் தான் விலையிறக்க பங்குகள் பிஎஸ்சில. என்எஸ்சில அதே மாதிரி 2800க்கு மேல ட்ரேடா இருந்தாலும் 1900 பங்குகளுக்கு மேல விலையேற்ற பங்குகள், 877 பங்குகள், அதுல பாதிக்கும் குறைவான பங்குகளை விலை இறக்க பங்குகளா இன்னைக்கு ஆயிருக்கு. ஸோ பிராடர் மார்க்கெட் ஆல்சோ அந்த ரெக்கவர் ஆயிருக்கதை பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டெம்பரரியா பாட்டம் அவுட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இது ரொம்ப அதிசயமா இருக்கு சார். சென்செக்ஸ்ல 30 பங்கு அதிகமா இருக்கு, இதுல 50ல 49 அதிகமா இருக்கு. நிறைய பேர் அதானி இன்னைக்கு கூட கம்மியாகும்னாங்க, பட் அதானியும் ஏறி இருக்கு. இந்த மாதிரிலாம் முன்னாடி நடந்திருக்குங்க சார் கடந்த காலங்கள்ல. நடந்திருக்கு. அதானியோட பங்குகளே பாத்தீங்கன்னா சென்ற முறை அந்த குற்றச்சாட்டு வந்த பொழுது முதல் நாள் இறங்குனுச்சு. இன்ஃபேக்ட் 2வது நாளும் கொஞ்சம் இறக்கத்துல இருந்தாலும் 2வது நாள் கடைசியில இருந்து அது ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது பார்த்தோம். இன்னைக்கு அதுல இருந்து நல்ல கணிசமாக ஏறிடுச்சு. இப்ப இவ்வளவு இறங்கினதுக்கு அப்புறம் கூட அந்த இறக்கத்திற்கு இன்னும் வரல பல பங்குகள் அதானி குழுமத்துல. சோ அதனால இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள், அதீத ஏற்ற இறக்கங்கள் அமெரிக்க பங்கு சந்தையிலையும் ரொம்ப சகஜம். நோவோவேக்ஸ்னு ஒரு பங்கு நம்மளால சொல்லியிருக்கேன். $150 இருந்து $50 ஆகி அது நல்ல விலைன்னு வாங்கினவங்க $10 ஆகி இன்னைக்கு $7 இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் $1 கீழே வணிகமாகக்கூடிய பங்குகள் இருக்கு. இது மாதிரி குறைந்த கட்ட காலகட்டத்தில் விலை ஏறி நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. ஓகே, இன்னைக்கு ஸ்பெசிபிக் செக்டார்னா சொல்ல முடியாது, எல்லா செக்டாருமே தான் ஏறி இருக்கு. ஸ்பெசிபிக் பங்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமா சார்? கரெக்டா சொன்னீங்க. மீடியா துறை மட்டும், செக்டார் மட்டும் இன்னைக்கு சின்ன ஒரு வீக்னஸ். அதை தவிர எல்லா துறையிலும் ஏறி இருந்தா கூட ஐடி, பேங்கிங் செக்டார் அண்ட் ரியாலிட்டி, வீட்டுமனை துறைன்னு சொல்றோம் இல்லையா, அது பப்ளிக் செக்டார் பேங்க். குறிப்பா இன்னைக்கு அது ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடால நேற்று ரொம்ப இறங்கி இருந்தது. 219, 220 ரூபா வரைக்கும் கூட வந்திருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா 236, 37 ஆயிடுச்சு. ஸ்டேட் பேங்க் கூட 765, 770 இருந்து இன்னைக்கு 800 ரூபாய் கிட்ட. ஸோ அது மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. நேற்று அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வாரம் வெளியாகக்கூடிய அந்த ஜாப்லெஸ் டேட்டா, வேலையற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பேர் அமெரிக்காவில் எங்களுக்கு வேலை இல்லைன்னு பதிவு செய்து கொள்ளணும், அதை பொறுத்து அவங்களுக்கு டோல்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு சப்சிடி மாதிரி கொடுப்பாங்க, மானியம் மாதிரி. அது மாதிரி பதிவு செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து பாசிட்டிவா இருக்குது. அதனால ஐடி துறை ஏறி இருக்கதா சொல்றாங்க. நிப்டி 100 நேற்று பார்த்தோம்ல இறங்கி இருந்ததுன்னு பார்த்தோம். ஏன்னா குறிப்பா அதானி பங்குகளுடைய இறக்கத்தின் காரணமா, இன்னைக்கு அந்த அதானி பங்குகளுடைய ஏற்றத்தின் காரணமா நிப்டி 100 மட்டும் 2% மற்ற எல்லா குறியீடுகளும் விட அதிகமா ஏறி இருக்கு. பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா குறியீட்டில் உள்ள பங்குகளோட தனியா அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குகள்ல 2 பங்குகளை இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் ஆக்ஷன். ஒன்று ரேமண்ட். துணி, அவங்க டெக்ஸ்டைல்ஸ் தான், அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணா கூட அதை தாண்டி அங்க மும்பையில ஒரு காலத்துல அது மும்பைக்கு ரொம்ப வெளியே அவுட்டர் அப்படின்னு இருந்த ஒரு ஊர். அந்த இடம் நம்ம ஊர்ல தாம்பரம்னு சொல்லலாமா, இல்ல இன்னும் கூட அதை தாண்டி இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி மாதிரி ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஃபேக்டரி போட்டிருந்தாங்க. இப்ப அது ஊருக்குள்ள வந்துருச்சு. தானே அந்த ஏரியால அது வந்துருச்சு இல்லையா, பாம்பேனுடைய பகுதியா வந்ததுனால அந்த ரியல் எஸ்டேட் மட்டும் பல ஏக்கர்கள் அதனுடைய மதிப்பு கணிசமாக உயர்ந்திருக்கு. அதை டீமர்ஜ் பண்ணி அதை ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணலாம்
அப்படிங்கிற ஒரு ஐடியா ரொம்ப நாளா பேசப்பட்டு வருகிறது. இது ஒரு வேல்யூ அன்லாக்கிங்னு சொல்லுவோம். அது மாதிரி அது பண்ணதுனால அதுக்கு இன்னைக்கு பிஎஸ்சி என்எஸ்சி 2 பேரும் அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த பிரித்து அந்த பங்குகளை பங்குச்சந்தையில பட்டியலிடுறதுக்கு. அது ஒரு தனி நிறுவனமாக இந்த ரியல் எஸ்டேட்டை மட்டும். மிச்சம் இருக்கிறது துணி நிறுவனமா மட்டும் இருக்கும் அப்படின்னு அதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை 237 ரூபாய், கிட்டத்தட்ட 16-17% ஏறி 1665 ரூபாய்னு போனுச்சு. இந்த டீமர்ஜர்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, டீமர்ஜ் ஆகும் பொழுது அந்த பங்கினுடைய விலை குறையும். அந்த டீமர்ஜ் ஆன என்டிட்டியும் சேர்த்து லிஸ்ட் ஆகும் பொழுது ரெண்டினுடைய சம்மன்ஸ் இது பொதுவாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு போனஸ் மாதிரி அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட் மாதிரியா தான் எடுத்துக்கலாம். நெட் எஃபெக்ட்ங்கிறது வேல்யூ அன்லாக்கிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு பங்கு இன்ஃபோ எட்ஜ். ஆமாங்க, இன்ஃபோ எட்ஜ்ங்கிற பங்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 7% அதிகமா இருக்குங்கிறாங்க. என்ன சார் காரணம்? இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு குறிப்பா அதிகரிச்சதுக்கு காரணம் 2-3 காரணங்கள் சொல்லலாம். பட் முதல்ல முக்கியமான காரணம் பார்த்தோம்னா கோல்ட்மேன் சாக்ஸ். அந்த நிறுவனம் இது இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள், இன்ஃபோ எட்ஜ் நிறுவனத்துடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு. வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். அவங்களோட சிஏஜிஆர்னு சொல்லுவோம், காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஒரு நிறுவனத்தினுடைய டாப் லைன் growth, பாட்டம் லைன் growth, இதை வளர்ச்சி, லாபம் எவ்வளவு, விற்று வரவு எவ்வளவு, விற்பனை எப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த சிஏஜிஆர்னு பார்க்கறது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளவு, இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் எவ்வளவு அப்படின்னு பாக்குறது. அப்படி பார்க்கும்பொழுது 16% வரக்கூடிய அடுத்த 2-3 ஆண்டுகள் 2025 28 வரைக்கும் பார்க்கும் பொழுது 16% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 16% நல்ல விஷயம் அப்படின்னா, இதற்கு முன்பு 23 25 வரைக்கும் பார்த்தோம்னா 8% தான் இருந்திருக்காது. ஸோ அதனால அந்த பங்கினுடைய டார்கெட் விலையை 8600 ரூபாயாக அவங்க உயர்த்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தகவல் அன்னைக்கே அதுல ஒரு 500 ரூபாய் ஏறிடும். அந்த மாதிரி ஏறி இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த நிறுவனத்துக்குள்ள வேறு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு 99 ஏக்கர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, வீடு வாங்க விற்கிற வாடகைக்கு. அந்த நிறுவனம் இவங்களுடைய பெரிய முதலீடு, இவங்களுடைய ஒரு துணை நிறுவனம்னு சொல்ற அளவுக்கு. அதே மாதிரி ஜொமேட்டோ, இந்த இன்ஃபோ எட்ஜினுடைய மார்க்கெட் கேப்ல கிட்டத்தட்ட 1/3 பங்கு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனத்துடைய பங்கு இருக்கு. அந்த முதலீடு இருக்கு, இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க அதுல முதலீடு செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கையில இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கதா சொல்றாங்க. பட் இதெல்லாம் இருக்கிறதுனால மதிப்பு கூடணும்னா, இப்ப இஏடி பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 40%க்கு மேல கொரமண்டல் இன்ஜினியர் இன்டர்நேஷனல்ங்கிற நிறுவனத்துடைய பங்குகளை வச்சிருக்காங்க. ஆனா இஏடி பேரினுடைய விலை 800 ரூபாயிலிருந்து 850 ரூபாய், கொரமண்டல் இன்டர்நேஷனலுடைய விலை அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு. ஸோ இது ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட்ங்கிறது எப்போதும் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி உள்ள இருக்குது. பட் ஆனால் அதுக்காக மட்டும் ஒரு பங்குகளை வாங்கணுங்கிறது இல்ல, growth பார்த்து வாங்கணும். அந்த அடிப்படையில் இந்த நிறுவனம் சொல்லியிருக்க, கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்கிறது தான் இன்னைக்கு மூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம். சர்வதேச அளவுல இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது இன்னும் மோசமாச்சுன்னா பங்குச்சந்தையில மாற்றம் ஏற்படுமா சார்? நிச்சயமாக. ஏன்னா இப்ப நார்த் கொரியாவும் இதுல ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது ரஷ்யாவுக்கு, ஏன்னா இது வரைக்கும் ஒரு அலைன்மெண்ட்ங்கிறது எதுவும் இல்லாம இருந்தது. நேட்டோ உக்ரைனை சப்போர்ட் பண்ணா கூட அந்த போர் முனையில சப்போர்ட் பண்ணல. பட் நார்த் கொரியா அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் நிச்சயமா இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு அபாய கட்டத்தை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அது வராம இருக்கிறதுக்கு ஆன வாய்ப்புகளும் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சானிட்டி அப்படிங்கிறது எல்லா உலக அளவில் அரசியல் தலைவர்கள்ட்ட இருக்குது. எல்லாருமா அந்த அளவுக்கு குற்ற மாட்டாங்கன்னு நம்ம நம்பலான்னு நான் நினைக்கிறேன். பட் வந்தால் நிச்சயமாக கச்சா எண்ணெய் விலையிலிருந்து, தங்கத்தினுடைய விலையிலிருந்து எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக பங்குச்சந்தை வீழ்ச்சியையும் சந்திக்கும். அதே சமயத்துல கச்சா எண்ணெயினுடைய விலையும் அல்லது அது மாதிரி தங்கத்தினுடைய விலையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி நிகழ்ந்தும் சொல்ல முடியாது. ஐபிஓ ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்குங்களா சார்? இல்ல ஏதாவது முடிவடையுதா? இன்னைக்கு என்டிபிசி கிரீன் எனர்ஜியினுடைய ஐபிஓ முடிவடைகிறது. ஒரு வழியா அவங்க அப்பாடான்னு மூச்சு விடலாம். ஏன்னா 2.38 மடங்கு அந்த அவங்களுடைய அந்த இது சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இஷ்யூ. ஏன்னா QIBன்னு சொல்லக்கூடிய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் 3 மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீட்டைலும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. யாரு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி கோட்டா, அது இன்னும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல. அதே மாதிரி NIIன்னு சொல்லுவோம், நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு, அவங்களும் இன்னும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணல. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பெரிய அளவில் சப்ஸ்கிரைப் பண்ணல. பட் மிக பெரும் முதலீட்டாளர்களும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை சக்சஸ் ஆக்கிட்டாங்க. இதோட அது முடிவடைகிறது. நாளை பாத்தீங்கன்னா, அதாவது இன்று இன்னொரு ஐபிஓ இன்னைக்கு தொடங்கி இருக்கு. அது 26ஆம் தேதி என்று முடிவடைகிறது. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ்ங்கிறது அந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அது டர்ன்கி ப்ராஜெக்ட் அதை எடுத்து நடத்தக்கூடியவர்கள். அவங்களுடைய புதிய பங்கு வெளியீடு, ஒரு பங்கின் விலை 140 ரூபாய் குறைந்தபட்சம், 148 ரூபாய் அதிகபட்சம் வச்சிருக்காங்க. முதலீட்டாளர்கள் ப்ராப்பரா டியூ டிலிஜென்ஸ் பண்ணிட்டு முதலீடு செய்யறதா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கலாம்.
கமாடிட்டியை பொறுத்த வரைக்குங்க தங்கத்தினுடைய விலை மீண்டும் 1% இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. சர்வதேச சந்தையில பழைய மாதிரி $2,700 தாண்டி விட்டது. ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. $77,500. அது 75,000க்கு கீழே இருந்ததை பார்த்தோம் போன வாரம். இந்த வார துவக்கத்தில் கூட அதே மாதிரி வெள்ளியுடைய விலை 87,000 88,000 இருந்தது MCXல. இப்ப 90,000 தாண்டி 91,000க்கு அருகாமையில் இருக்கு. 1% ஏறி இருக்கு. $30 அருகாமையில் இருந்தது. இப்போ $31 மேல $33.35 இருக்கு. ஸோ ரெண்டுமே அப் ட்ரெண்ட்ல இருக்கு. க்ரூடு கூட $70 டெசிசிவா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்க கூட $6,000 அருகாமையில் பேரல் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4% அதிகரித்து $6,000 அருகாமையில். இன்னும் $6,000 தொடல. அதுக்கு கீழே $5,960 அந்த அளவுல வணிகம் ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? மேனுஃபேக்சரிங் PMI குறித்து மாதம் ஒரு தகவல் வெளியாகும். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா? எல்லா நிறுவனங்களை, நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள்ல பொருட்களை வாங்கக்கூடியவர்கள், கொள்முதல் செய்யக்கூடியவர்களுடைய கருத்து எப்படி இருக்கு, அதிகமா வாங்கியிருக்காங்களா என்ன அப்படிங்கறத வச்சு HSBCங்கிற நிறுவனம் ஒரு டேட்டா வெளியிடுவார்கள் மாதம். மாதத்திற்கு நடுவுல 20 பின்னர் ஒரு பிளாஷ் PMIன்னு ஒன்று முதல்ல வெளியிடுவாங்க அட்வான்ஸா. அப்புறம் அதை கரெக்ட் பண்ணி மாச கடைசியில முழு மாதத்திற்கு வெளியிடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நடப்பு மாதம் நவம்பர் மாதத்திற்கான புள்ளிவிவரம் வெளியாகி இருக்கிறது. 57.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தேசமான எஸ்டிமேட். இது இறுதி எஸ்டிமேட் மாத கடைசி முடிந்த பிறகு அடுத்த மாத துவக்கத்துல வரும். சென்ற மாதம் 57.5 இருந்தது. இப்ப 57.3. இது குறைஞ்சிருக்க மாதிரி இருந்தா கூட இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா பெரும்பாலும் ஒரு தேக்க நிலையை நோக்கி எல்லாமே செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேனுஃபேக்சரிங் PMIங்கிறது 50க்கு மேல் இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அதுக்குள்ள சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பொருளாதார ஒரு இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமா இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். இது தவிர வாரம் வெளியாகக்கூடிய தகவல்களை மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட இருக்கிறது. ஃபாரெக்ஸ் டேட்டா, அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் டேட்டா, அதெல்லாம் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். சிறப்புங்க சார். இப்ப இதே ட்ரெண்ட் பங்கு சந்தையில வரும் நாட்கள் இருக்குமாங்க வரும் வாரத்துல? இல்ல, இந்த சென்ற வாரம் முடிவடையும் போது பார்த்தோம் இந்த வாரம் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல் இருக்கு. ஏன்னா வாரத்திற்கு நடுவில் ஒரு விடுமுறை இருக்குன்னு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஓரளவு முதல் 2 நாட்கள் அப்படி இருந்தாலும் நேற்றும் இன்னைக்கும் எல்லாமே இந்த அதானி பங்குகள் எல்லாத்தையுமே தலைகளை மாத்தி புரட்டி போட்டுருச்சு. இந்த மாதிரியான அதிர்ச்சியான அல்லது மார்க்கெட்டை அதிர்வடையக்கூடிய ஒரு சம்பவங்கள் இல்லாத பட்சத்துல மார்க்கெட் வில் ரிட்டர்ன் டு நார்மல்சி. அடுத்த வாரம் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல சின்ன ஏற்ற இறக்கங்களோட பக்கவாட்டு நகர்தல் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சைட்வேஸ் மூவ்மெண்ட் அண்ட் கன்சாலிடேஷன் அதுதான் நடக்கும். இறக்கம்ங்கிறது டெசிசிவான ஒரு இறக்கம் வந்தாதான். ஏன்னா ஓரளவு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கிறதுனால அந்த பேரிஷ் ட்ரெண்ட் செட் ஆகல. புல்லிஷ் ட்ரெண்ட்ல கரெக்ஷன் ஓவர். பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, கேள்விகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறோம். நிச்சயம் பேசுவோம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.